இன்றைய இளைஞர்களிடையே அதிக வேலைப்பளு, மன அழுத்தம் காரணமாக நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதேபோல தாம்பத்திய உறவிலும் நாட்டம் இல்லாமல் சிலர் உள்ளனர். இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முருங்கையின் நன்மைகள் குறித்து இன்று நேற்றல்ல நம் முன்னோர்கள் முன்பே அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த முருங்கையை கொண்டு வைத்தியமும் செய்தார்கள். முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கைக்காய், முருங்கை குச்சிகள் என்று அனைத்துமே பயன்படுத்தியதால் வீட்டிற்கு ஒரு முருங்கை மரம் கட்டாயம் இருந்தது. முருங்கையின் மருத்துவ குணநலன்கள் குறித்து தனித்தனியாகவே எழுதலாம். குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறித்த விஷயங்கள் அனைத்துக்குமே முருங்கைக்காய் இன்றளவு உதவியாக தான் இருக்கிறது. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, பி, சி சத்துக்களும், சுண்ணாம்பு சத்து, புரதம், இரும்பு, கந்தகம், குளோரின், தாமிரம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் உள்ளன. ஆஸ்மா, மார்புச்சளி, சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு இது நல்ல பலன் தரும். விந்தணுக்கள் வலிமை இழக்க முக்கியமான ஒரு காரணம் உடலில் விட்டமின் டி குறைவது. விந்தணுக்களின் தேவையான அளவு விட்டமின் டி உடலில் இருக்கும்போது விந்தணுக்கள் வலிமையடைகின்றன. சூரிய ஒளியில் இந்த விட்டமின் டி உள்ளது. புகை, மது, காஃபி போன்றவற்றை உட்கொள்ளாமல் அளவான உடற்பயிற்சி மேற்கொள்வது என உடலை ஆரோக்கியமாக காத்து கொள்ளும் ஆண்களுக்கு கொஞ்சம் நேரம் வேலையிலும் வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். ஆண்மை விருத்திக்கு முருங்கையும் மூலிகையும் இன்று கடைகளில் விற்பனையாகும் மருந்துகளை விட 2 அல்ல 10 அல்ல 1000 மடங்கு சிறந்தவை, உயர்ந்தவை, உகந்தவை. முருங்கையின் அனைத்து உறுப்புகள் மற்ற மருந்து பொருட்களோடு சேர்ந்தால் வயகராவை விட பன்மடங்கு பயனளிக்கிறது. முருங்கைக்கீரையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதனுடன் வெங்காயம், பூண்டை சேர்த்து வதக்கி பொரித்து அதில் கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து பொடி செய்து தூவி அந்த உணவுடன் சேர்த்து உண்ணும்போது ஆண்மை அதிகரிக்கும், விரைப்பும் நீடிக்கும், வேகமும் பெருகும். வானளவு இன்பத்தையும் பெண்களுக்கு வாரி வழங்கிட ஆண் தன்மையை வந்து துள்ளும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.